வந்து நாம பொது உறுப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். வெண்கோளங்களினுடைய கண்டினியூஸா வர இந்த டியூட்டோரியல்ல பொது உறுப்பு பத்தி பார்க்க போறோம். பொது உறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எண்கோளம் ஒன்றுல எண்ணாம் உறுப்பு ஒன்று எண் சார்பில் காண்பதற்கு பயன்படுத்தப்படுற ஒரு கோவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு எண்கோளம் இருக்கும். அந்த எண்கோளத்துல வந்துட்டு நாம உறுப்புகளை எல்லாம் எப்படி வாசிப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அதுல வந்துட்டு நமக்கு விரும்பின ஒரு உறுப்பை காணணும். இப்போ 1ஆம் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு மாதிரி நமக்கு விரும்பின ஒரு உறுப்பை காணணும். அல்லது ஒரு உறுப்பு வந்துட்டு எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொது உறுப்பு பயன்படுத்தப்படும். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு என்னென்ன வகையான பொது உறுப்புகள் உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரேட் 8ல இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு இரட்டை எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு பார்க்க போறோம். இரட்டை எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு இரட்டை எண்கோளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இரட்டை எண்கோளம் 2, 4, 6, 8, 10ன்னு சொல்லி போகும். ஸோ 2லிருந்து ஆரம்பிக்கும் இரட்டை எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு 2n அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 2லிருந்து ஆரம்பிக்கும் இரட்டை எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு 2n அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2n யூஸ் பண்ணி நாம வந்துட்டு நமக்கு தேவையான உறுப்புகளை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஸோ இந்த எண்கோளத்துல இது வந்துட்டு 1ஆம் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3, 4ஆம் உறுப்பு, 5ஆம் உறுப்பு. இது மாதிரி நம்மகிட்ட வந்து ஒரு 20ஆம் உறுப்பை காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா 20ஆம் உறுப்பை காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த இரட்டை எண்கோளத்தினுடைய பொது உறுப்பை போடுவோம் 2n. ஸோ நம்ம காண வேண்டிய உறுப்பை அந்த எண் இருக்கிற இடத்துல போட்டோம்னு சொன்னா நமக்கு 20ஆம் உறுப்பு வரும். ஸோ 20வது உறுப்பு 40 அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு 45வது உறுப்பு கேட்காங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரி பொது உறுப்பை போடுவோம். 2 தர அந்த காண வேண்டிய உறுப்பினுடைய பெருமானத்தை போட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த உறுப்பினுடைய பெருமானம் வரும் 90 அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி இன்னொரு விதத்துல நாம இதை யூஸ் பண்ணலாம். ஒரு உறுப்பு எத்தனையாவது உறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்ப இந்த எண்கோளத்துல வந்துட்டு 88 அப்படிங்கிறது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கும் நாம இந்த பொது உறுப்பை யூஸ் பண்ணி செய்யலாம். அதை வந்துட்டு நாம எப்படி என்ன செய்வோம்னு சொன்னா இந்த பொது உறுப்பை அதுக்கு வந்துட்டு சமப்படுத்துவோம். நம்மளுக்கு தார நம்பருக்கு சமப்படுத்துவோம். ஸோ என்ன அப்படியே வச்சுக்கொள்வோம். ரெண்டு பக்கத்துலையும் 2ஆல பிரிப்போம். ஸோ இங்கால 2ஆல பிரிச்சோம்னா அந்த 2 இல்லாம போயிடும். ஸோ 88 2ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா 44 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஸோ 44வது உறுப்பா இந்த 88 இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ 2லிருந்து ஆரம்பிக்கும் இரட்டை எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு 2 எண்ணாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி எத்தனையாவது உறுப்பு கேட்டாங்கன்னு சொன்னா அந்த எண் வாரத்துல அந்த உறுப்பினுடைய இலக்கத்தை போட்டு அந்த உறுப்பை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு இலக்கத்தை வந்து அது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டா அந்த இலக்கத்தை வந்துட்டு நாம பொது உறுப்புக்கு சமப்படுத்தி அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி 3 மடங்கு எண்கோளத்தின் பொது உறுப்பு 3 மடங்கு எண்கோளம் அப்படின்னு சொன்னா 3லிருந்து ஆரம்பிச்சு 3 அதிகரிச்சு போற வெண்கோளத்தினுடைய பொது உறுப்பு தான் வந்துட்டு 3 எண்ணாக இருக்க போகுது. இதையும் அதே மாதிரி நாம 2 விதத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு உதாரணமா 25ஆம் உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்காங்கன்னு சொன்னா ஸோ அதே மாதிரி போடுவோம். பொது உறுப்பை போடுவோம். நம்ம கிட்ட கேட்கிற உறுப்புல எண் இருக்கிற இடத்துல வந்து நம்மகிட்ட கேட்கிற அந்த உறுப்பை கொண்டு போடுவோம். 3 தர 25 அப்படின்னு போட்டோம்னா 75 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இதே மாதிரி ஒரு 60ஆம் உறுப்பு கேட்காங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரி தான் எண் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்மகிட்ட கேட்கிற உறுப்பை வந்து போடுவோம். 3 தர 60 180ன்னு வரப்போகுது. இதே மாதிரி இன்னொரு கேள்வி நம்ம கிட்ட கேட்கலாம். ஸோ ஒரு இலக்கத்தை தந்துட்டு இது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. 162 எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்மளோட பொது உறுப்பை அதுக்கு சமப்படுத்தும். 162 2 பக்கமும் 3ஆல பிரிப்போம். ஸோ இங்கால 3 இல்லாம போயிடும். 162 3ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா 54ன்னு வரும். ஸோ 54வது உறுப்பாக இருக்கு. ஓகே. இதே மாதிரி நாம இன்னும் ஏகப்பட்ட எண்கோளத்துக்கு வந்துட்டு பொது உறுப்பை கண்டுபிடிக்கலாம். ஒரு இலக்கத்துல ஆரம்பிச்சு அதே இலக்கத்தால அதிகரிச்சு போற எண்கோளம் வந்துட்டு அதனுடைய உறுப்பாக இருக்கும். 3ல் ஆரம்பிச்சு 3ஆல் அதிகரிச்சு போனா 3n 2ல் ஆரம்பிச்சு 2ஆல் அதிகரிச்சு போனா 2n பொது உறுப்பு மாதிரி. உதாரணமா 5ல் ஆரம்பிச்சு 5, 10, 15ன்னு 5ஆல் அதிகரிச்சு போனா அதனுடைய பொது உறுப்பு 5 எண்ணாக இருக்கும். இதே மாதிரி 4ம் உங்களோட புக்ல இருக்குது. 4ல் ஆரம்பிச்சு 4, 8, 12 4ஆல் அதிகரிச்சு போற எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு 4 எண்ணாக இருக்கு. ஒற்றை எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு நமக்கு தெரியும் 2n-1ன்னு சொல்லிடுவோம். அது எப்படின்னு சொன்னா இரட்டை எண்களை விட ஒற்றை எண் வந்துட்டு ஒன்று குறைவாக இருக்கும். இப்போ முதலாவது இரட்டை எண் வந்துட்டு 2ஆ இரட்டை எண்கோளத்துல வந்துட்டு முதலாவது உறுப்பு 2ஆ இருந்தா ஒற்றை எண்கோளத்தினுடைய முதலாவது உறுப்பு 1ஆக இருக்கும். இரட்டை எண்கோளத்தினுடைய முதலாவது உறுப்பு 4ஆக இருந்தா ஒற்றை எண்கோளத்தினுடைய முதல் உறுப்பு 3ஆக இருக்கும். இங்க வந்துட்டு 6ஆ இருந்தா 5ஆ இருக்கும். ஸோ ஒன்று குறைய வரதுனால
ஒற்றை எண் கோலத்தினுடைய பொது உறுப்பு இரட்டை எண் கோலத்தின் பொது உறுப்போட ஒன்று குறைவாக இருக்கும். இரட்டை எண் கோலத்தில் உள்ள இலக்கங்களை விட எல்லாமே ஒன்று குறைவாக இருக்கிறதுனால இரட்டை எண் கோலத்தினுடைய பொது உறுப்பு 2 எண், அதுல இருந்து ஒன்று குறைவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி இதுலையும் கேள்விகள் செய்யலாம். இப்ப 10வது உறுப்பு கேட்காங்க அப்படின்னு சொன்னா எண் இருக்கிற இடத்துல 10 போட்டு செஞ்சோம்னா சரி. ஒற்றை எண் கோலத்தினுடைய 10வது உறுப்பு கேட்டா 2 தர எண், இப்ப முதல்ல பொது உறுப்பு எழுதுவோம். 2 எண் -1 2 தர 10 - 1 20 - 1 ஆன்சர் வந்துட்டு 19 வரும். இதே மாதிரி நமக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாம். உதாரணமா 49 எத்தனையாவது உறுப்புன்னு கேட்கலாம். அதே மாதிரி தான் இதையும் செய்வோம். நம்மளோட பொது உறுப்பை வந்துட்டு இதுக்கு சமப்படுத்துவோம். 2 எண் -1 49க்கு சமப்படுத்துவோம். ஸோ இந்த -1 ரெண்டு பக்கமும் இந்த -1 இல்லாமல் பார்க்கணும்னா ரெண்டு பக்கமும் கூட்டணும். ஸோ இங்கே கூட்டும்போது இந்த -1 இல்லாமல் போயிடும். அங்கால மட்டும் கூட்டுவோம். 49 + 9 49 + 1 50 2 எண் ஈக்குவல் 50 எண் வரப்போகுது. ஸோ எண் சமன் 50 ரெண்டு பக்கமும் பிரிப்போம். ஸோ இங்கே பிரிச்சா 2 இல்லாமல் போயிடும். இங்கே பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா எண் சமன் 25 வரும். 25வது உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்துட்டு ஒற்றை எண் கோலம். முக்கோண எண் கோலத்தினுடைய பொது உறுப்பு. முக்கோண எண்கள் எப்படி காண்ற அப்படின்னு சொல்லி இதுக்கு முதல் உள்ள வீடியோல இருக்குது. ஸோ அதை பார்த்தோம்னு சொன்னா ஒரு இலக்கத்தினுடைய முக்கோண எண்ணை காணணும் அப்படின்னு சொன்னா அதை வந்துட்டு அதுக்கு அடுத்த இலக்கத்தால பெருக்கும். 5வது முக்கோண எண் காணப்போறோம் அப்படின்னு சொன்னா 5 + 1 அடுத்த இலக்கத்தால பெருக்கும். 5 தர 6 × 2 ஸோ 15 அப்படின்னு சொல்லி வரும். 5வது முக்கோண எண்ணை காணணும்னா அதுக்கு அடுத்த இலக்கத்தால பெருக்கி அதை 2ஆல பிரிக்கும். ஸோ 15 வரும். இதுல இருந்து நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி எத்தனையாவது முக்கோண எண் எது அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்பாங்க. உதாரணமா 14வது முக்கோண எண் 14வது முக்கோண எண் எதுன்னு சொல்லி கேட்காங்கன்னா நாம நம்மளுடைய பொது உறுப்பு முதல்ல எழுதுவோம். n + 1 = 2. ஸோ 14 தர அதுக்கு அடுத்த இலக்கத்தால பெருக்கி அதை 2ஆல பிரிப்போம். ஸோ 2 14 7 105 வரப்போகுது. இது மாதிரியான கேள்விகள் இதுல வந்துட்டு கேட்கலாம். ஸோ முதல் 8 முக்கோண எண்கள் யாது, முதல் 10 முக்கோண எண்களின் கூட்டுத்தொகை யாது, அப்படியான கேள்விகள் கேட்கலாம். ஸோ அதை கேட்கும்போது நீங்க வந்துட்டு இந்த எண் கோலத்தை போட்டு எத்தனையாவது எண் உறுப்பை கேட்காங்களோ அந்த உறுப்பை வந்துட்டு அதுக்கு அடுத்த இலக்கத்தால பெருக்கி 2ஆல பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கோண எண் கோலம் வரும். அதனுடைய பொது உறுப்பு எண் சரௌண்டிங்கில் 2ஆக இருக்க போகும். ஸோ சதுர எண் கோலம் வெரி ஈஸி. ஒரு இலக்கத்தை அதே இலக்கத்தால பெருக்கும். உதாரணமா வந்துட்டு இதுல கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா 10வது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்காங்கன்னா பொது உறுப்பு எழுதுவோம். எண் தர எண் அல்லது எண் வர்க்கம்னு சொல்லி எழுதுவோம். ஸோ 10 தர 10 100 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, இதே மாதிரி 12வது உறுப்பு கேட்காங்கன்னு சொன்னா 12வது உறுப்பு கேட்காங்கன்னா எண் வர்க்கம். ஸோ 12 தர 12 144 எழுதுவோம். இதே மாதிரி சில நேரங்கள்ல இது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 81 எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுக்கு கட்டாயம் பெருக்கல் தெரிஞ்சிருக்கணும். எந்த இலக்கம் எண் தர எண் சமன் 81 அதே மாதிரி தான் சமப்படுத்தும். எந்த இரண்டு ஒரே மாதிரி இலக்கங்களை பெருக்கினா 81 வரும் மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்துட்டு 9 9ஆல பெருக்கினா 81 வரும். ஸோ எண்ணினுடைய பெருமானம் 9வது உறுப்பு தான் 81ஆக இருக்கும். ஸோ நாம இப்படியான கேள்விகள் தான் வரும். இதே மாதிரி பொதுவான ஏதாவது அவங்களே வந்துட்டு ஒரு பொது உறுப்பு தந்துட்டு அதுல இருக்கிற உறுப்புகளை காண சொல்லுவாங்க. உதாரணமா 3 எண் +5 அப்படிங்கிற ஒரு பொது உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே தருவாங்க. இது நாம கண்டுபிடிக்கிறது இல்லை, அவங்களே தருவாங்க. பொது உறுப்பு இருக்குது, அதுல வந்துட்டு முதல் 5 உறுப்புகளை காணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நாம என்ன சொல்லுவோம், இந்த எண் வாரடத்துல 1 போட்டு காணுவோம். அதுக்கப்புறம் 2 போட்டு 3 போட்டு 4 போட்டு 5 போட்டுலாம் காணுவோம். அதான் வந்து முதல் 5 உறுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணமா முதலாவது உறுப்புன்னு சொன்னா 3 தர 1 சக 5 3 3 8 வரும். 2வது உறுப்பு காணணும்னா 3 தர 2 சக 5. ஸோ 3 தர 2 6 6 5 11 வரும். இப்படி வந்துட்டு 1 2 3 4 5 சொல்லி 5 உறுப்புகளை சொன்னா 5 வரைக்கும் காணுவோம். இதே மாதிரி ஒரு 15வது உறுப்பு காணுங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த எண் வாரடத்துல வந்துட்டு நம்மளோட கேட்கிற உறுப்பை போட்டு பெருக்கி கூட்டுவோம். 3 தர 15 45 சக 5 50 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதே மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டு இன்னொரு கேள்வி கேட்காங்க. ஒரு 65 எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. 65
எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சேம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே செஞ்சது மாதிரி தான் இதுக்கும் வந்துட்டு நம்மளோட பொது உறுப்பை வந்துட்டு நம்மகிட்ட கேட்குற இலக்கத்துக்கு வந்து சமப்படுத்துவோம். 3 எண் சக 5 சமன் 65 அப்படின்னு சொன்னா இந்த 5 இல்லாமல் காக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் கழிப்போம். இங்கே பிளஸ் இருக்கிறதுனால ஸோ இங்கே 5 இல்லாமல் போயிடும். இங்கே கொண்டு கழிச்சோம் அப்படின்னு சொன்னா 3 எண் சமன் 65 சய 5 சமன் 62 வரும். ஸோ 3 எண் சமன் 60 நமக்கு தெரியும். இப்ப என்ன காணும் அப்படின்னு சொன்னா 60 3ஆல பிரிச்சோம் அப்படின்னா 20 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 20வது உறுப்பாக இருக்கு. இப்படித்தான் வந்துட்டு இதுகளை காணும். ஸோ நம்ம இதுல வந்துட்டு ஒற்றை எண்கோளம், இரட்டை எண்கோளம், 3 மடங்குகள், அதே மாதிரி சதுர எண்கோளம், முக்கோண எண்கோளம், அது மாதிரி பொதுவான எண்கோளங்கள் அதுல இருந்து எப்படி கேள்விகள் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ஸோ அடுத்த டியூட்டோரியல்ல சந்திப்போம். ஓகே, பாய்.